கனடாவில் குடியுரிமை பெற்றுக்கொண்ட பலருக்கு அவர்களது குடியுரிமை சான்றிதழ்களை அவசரமாக திருப்பி ஒப்படைக்குமாறு அரசாங்கம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த தவறுக்கு தங்களது திணைக்களத்தின் தெளிவற்ற வழிகாட்டல்களே காரணம் என கனேடிய குடிவரவு திணைக்களம் தற்போது பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. கனடாவில் கடந்த ஆண்டு கொண்டுவரப்பட்ட பில் C-3 சட்டத்தின் கீழ் பரம்பரை வழியில் குடியுரிமை பெற்ற சுமார் 100 பேருக்கு தங்களது குடியுரிமை சான்றிதழ்களை உடனடியாக திருப்பி ஒப்படைக்குமாறு கடந்த ஜூன் 16ஆம் திகதி மின்னஞ்சல் மூலம் அவசர கடிதங்கள் அனுப்பப்பட்டன. ஒரு வழக்கமான மறுபரிசீலனையின் போது இவர்களது விண்ணப்பங்களில் போதிய ஆவணங்கள் இல்லை என்பது கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு முழுதாக 17 நாட்களுக்கு பின்னரே குடிவரவு திணைக்களம் இந்த விளக்கத்தையும் பாதிக்கப்பட்டவர்களின் துல்லியமான எண்ணிக்கையையும் வெளியிட்டுள்ளது. ஜூன் 16 அன்று வெளியான திணைக்களத்தின் அறிக்கையில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மக்களுக்கே இக்கடிதம் அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து குடிவரவு அமைச்சர் லீனா டயப் இந்த விவகாரம் குறித்து கூறுகையில், இந்த தவறு எனக்கு தெரிந்த அடுத்த கடமை நான் விசாரணைக்கு உத்தரவிட்டேன். ஆனால் ஆரம்பத்தில் அங்கு என்ன தவறு நடந்தது என்று எனக்கே சரியாக தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை பிரதமர் மார்க் கார்னி தெரிவிக்கையில், சான்றிதழ்களை திரும்ப ஒப்படைக்க கோரப்பட்ட மக்களுக்கு அதற்கான சரியான காரணத்தை தெரிந்து கொள்ளும் உரிமை உண்டு என்றும் இது குறித்து தான் நேரில் ஆராயப் போவதாகவும் உறுதியளித்துள்ளார். தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி பாதிக்கப்பட்டவர்களில் 33 பேரின் குடியுரிமை சான்றிதழ்கள் தற்போது மீண்டும் உறுதி செய்யப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ள 67 பேரின் விண்ணப்பங்கள் தீவிரமாக மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன. இன்னும் சில தினங்களில் இவர்களுக்கான முடிவுகளும் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மறுபரிசீலனை நடக்கும் காலப்பகுதியில் அவர்கள் தொடர்ந்து கனேடிய பிரஜைகளாகவே கருதப்படுவார்கள் என்பதால் அங்கு வேலை செய்யவும் வாழவும் முடியும். ஆனால் சிலரது கடவுச்சீட்டுகள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அவர்கள் அவற்றை ஒப்படைக்க வேண்டியுள்ளது.